ஒரு மாதிரி திமுக கட்சியில் இருக்க கூட்டணிகள் தொடர்ந்து உடையாமல் இருந்து தான் இந்த 2026 தேர்தலில் சந்தித்தாங்க. அப்போ பல்வேறு கட்ட பிரச்சனை வந்துச்சு. காங்கிரஸில் ஆரம்பித்து விடுதலை சிறுத்தை வரைக்கும் எல்லா கட்சியுமே அவங்கவுங்க பங்குக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து போராடி மல்லு கட்டி திமுகவோட வெறுப்பை சம்பாரித்து தான் சீட்டு வாங்கினா. யாருமே இணக்கமான முறையில் சந்தோஷமாக யாரும் சீட்டு வாங்கலை. காங்கிரஸ் அப்படி தான் வாங்குச்சு, கம்யூனிஸ்ட் அப்படி தான் வாங்குச்சு, விடுதலை சிறுத்தைகள் அப்படி தான் பண்ணாங்க. எல்லா கட்சியும் மதிமுக முதற்கொண்டு எல்லா கட்சியும் அப்படி தான் சீட்டு வாங்கினாங்க. யாருக்குமே எதிர்பார்த்த இடங்களை திமுக கொடுக்கல, அவங்களோட திருப்திக்காக சீட்டு கொடுக்கல. நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் ராஜ்ய எம்பி பதவியிலேருந்து எம்எல்ஏக்காக நிற்கணும்னு முடிவு பண்ணி வேலை பார்த்தாரு. அதையும் திமுக விடலை. இப்போ ஒரு மாதிரி தேர்தல் முடிஞ்சிருச்சு, வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. இப்போ எல்லா கூட்டணி கட்சிகளும் வேறு மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா நேற்று அவர் திருமாவளவன் அவர்கள் பேசினார், கூட்டணி கட்சி நின்ன இடத்துல நம்ம கட்சியை சார்ந்தவங்க யாரும் வேலை பார்க்கல அப்படின்னு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களுக்கு முறையான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றாங்க. காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவு நம்ம விஜய் அவர்களை ஆதரிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு நிலைப்பாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா, கண்டிப்பாக தமிழகத்தில் 2026 தனிப்பெரும்பான்மையாக யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தோணுது. ஏன்னா யார் தனித்து சுயமாக அவங்க சின்னத்தில் நின்றுருக்காங்களோ அவங்க பூரா நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வர வர அவங்க எந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்ப்பாங்க, பெருசாக எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா யார் பக்கம் அவங்க போகிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கருத்து கணிப்பே வேறு மாதிரி இருக்குது. ஒரு நிலையான ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு மீண்டும் தமிழகத்தில் தேர்தல் வரும். இன்னும் ஒரு 1200 1500 கோடி செலவு பண்ணுறதுக்கு தமிழகம் தயாராகுதா, இல்லை எல்லாம் ஒரு மாதிரி ஒத்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இதை தாண்டி தனிப்பெரும்பான்மையாக அதிமுகவோ திமுகவோ ஆட்சி அமைச்சிருமா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியல. எல்லாமே நாளைக்கு காலையில் 8 மணிலேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.